இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் சையதுனா ஹுர் பின் யஸீதுர் ரியாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃப். இவங்க யார் என்று சொன்னால், இவங்க சிரியாவில் யஸீதினுடைய ஆட்சி காலத்தில் யஸீதுக்கு கீழாக பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தளபதி இவர்கள். இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கர்பலா களத்துக்கு வருகை தருகின்ற பொழுது இந்த யஸீது இந்த ஹுர் பின் யஸீதுர் ரியாஹி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய தலைமையின் கீழே ஒரு 1000 பேர்களை அனுப்பி வைக்கிறான். இவங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தான்னு சொன்னால், இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், எங்கே போகிறாங்க என்கின்ற தகவல்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சண்டையெல்லாம் போட தேவையில்லை, நாங்கள் சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக அவர்களுக்கு பின்னால் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் அவர்களுக்குரிய வேலை. ஒரு கட்டத்தில் இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க, ஏன் இந்த கூட்டம் எங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வருகிறது என்று பேசினாங்க. ஹுர்ரை அழைத்து பேசினார்கள். என்ன விஷயம்? இல்லை, யஸீது எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நீங்கள் போகின்ற இடமெல்லாம் எங்களுக்கு போகுமாறு சொல்லியிருக்கிறார், என்ன செய்கின்ற தகவல்களை சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார், அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றா. ஹைர், அப்படியா என்று கேட்டுவிட்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது அசருடைய நேரம் வந்துவிட்டது, நான் தொழுகைக்காக வேண்டி நிற்கப் போகிறேன், நீங்கள் ஜமாத்தாக பின்னால் இருந்து தொழ முடியுமா என்று கேட்டார்கள். ஓம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தொழுவோம் என்று இமாம் ஹுசைனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சையதுனா ஹுர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் தொழுதார்கள். இதுவரையிலும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது இவர்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடியவனுடைய தலைமையின் கீழே இன்னொரு படையை அனுப்பி வைக்கிறான் இப்னு ஜியாத். அவங்க 3000 பேர் வராங்க. இந்த 3000 பேரோட வந்த படையினர்கள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போரிடவும் அவர்களை கைது செய்ய அல்லது கொலை செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் உண்மையை புரிந்து கொண்டார்கள் சையதுனா ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஓஹோ, இது எங்களை இமாம் ஹுசைனாருக்கு எதிராக அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட படையா என்று தெரிந்து கொண்டு உடனே சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய நல்லொழுக்கத்தையும் அவர்களுடைய அந்த நட்பண்புகளையும் அந்த இடத்திலே இருந்து பார்த்த இமாம் சையதுனா ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு எதிராக நான் போரிட மாட்டேன் என்று ஹுசைனாரிடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அவர்கள் இமாம் ஹுசைனாருடைய படையினரிலே சேர்ந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி படையில் சேர்ந்து கொண்டது மட்டுமில்லாமல் அவர்கள் போராடுகிறார்கள். கர்பலா களத்திலே போராடி, அதாவது இமாம் ஹுசைனாருடைய பக்கத்திலிருந்து எதிரிகளை வீழ்த்தி கொண்டு இருந்தார்கள். அதிலே வீரமரணம் அடைகிறார்கள் சையதுனா ஹுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களும் இந்த கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு தியாகியாக இஸ்லாமிய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் தான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த தர்கா ஷரீஃப். அவர்களை நீங்கள் ஜியாரத்து செய்து கொள்ளலாம். نظرة يا أهل الغوثية، أنتم أسياد الحضرة أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. يا أمدادك يا جيلاني نظرة جيلاني، يا أمدادك يا جيلاني نظرة جيلانية، أنت الغوث الرباني شيخ القادرية، أسياد الحضرة أقطاب الصوفية. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله